ஹலோ வியூவர்ஸ், நான் காயத்ரி அருணாச்சலம். காயு குக் டிப்ஸுங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக வாரம் ஒரு ரெசிபியாக பார்த்துட்ருக்கோம். இந்த வார ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி டபுள்ஸ் கேக். சாக்லேட் அண்ட் வெனிலா ஃப்ளேவரில் குக்கர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். டபுள்ஸ் கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஃபஸ்ட் லேயர் ரெடி பண்ணிடலாம். சாக்லேட் லேயர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 டம்ளர், பவுடர் பண்ண சர்க்கரை 1 டம்ளர், வெண்ணெய் 1/2 டம்ளர், முட்டை 1 நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க, பால் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான், பேக்கிங் பவுடர் 2 பிஞ்ச், கோகோ பவுடர் அதாவது சாக்லேட் பவுடர் 2 ஸ்பூன். இப்போது வெனிலா ஃப்ளேவர் லேயர் எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மைதா 1 டம்ளர், வெனிலா எசன்ஸ் 1 மூடி, பவுடர் பண்ண சுகர் 1 டம்ளர், வெண்ணெய் 1/2 டம்ளர், முட்டை 1 நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க, பேக்கிங் பவுடர் 2 பிஞ்ச், பால் தேவைக்கு. இப்போது டபுள்ஸ் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் லேயர் சாக்லேட் லேயர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மைதா 1 டம்ளர், சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சது 1 டம்ளர், பேக்கிங் பவுடர் 2 பிஞ்ச், இதை ஆட் பண்ணிக்கலாம், சாக்லேட் பவுடர் 2 ஸ்பூன், இதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுடராக இருக்கிறதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதான் அடுத்து லிக்விடாக இருக்கிறத ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் முட்டை நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம் 1, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் 1/2 டம்ளர், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கும்போது நம்ம பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சாக்லேட் லேயருக்கு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். அடுத்து செகண்ட் லேயர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த செகண்ட் லேயரை நம்ம வெனிலா ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். இதுக்கு ஆல்ரெடி நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் என்னென்ன ஆட் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் மைதா, 1 டம்ளர் பொடி பண்ண சர்க்கரை, 2 பிஞ்ச் பேக்கிங் பவுடர். இது கூட சாக்லேட் பவுடருக்கு பதிலாக நம்ம 1 மூடி வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். முட்டை 1 பீட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் 1/2 டம்ளர், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேணால் இது கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா ஃப்ளேவர் லேயரை ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம குக்கரில் செய்ய போகிறோம், அதனால் அதில் வெண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் நம்ம லேயரை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லேயர் சாக்லேட் லேயர் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சாக்லேட் லேயரை ஊற்றி வச்சாச்சு. இதுக்கு மேலே வெனிலா ஃப்ளேவர் லேயரை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். லைட்டாக அப்படியே ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், மிக்ஸ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது 2 லேயரையுமே ஊற்றிட்டோம். குக்கரில் நம்ம வேக வைக்கிறதுக்கு கேஸ்கெட் போட்டுட்டு விசில் போடாமல் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை குக்கரில் இருந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதோ டேஸ்டியான டபுள்ஸ் கேக் ரெடி. இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.